விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் ஒரு பருசீவல் கரும்பு நாற்று உற்பத்தி செய்து அதனில் வெற்றி கண்டவர் KS கோவிந்தன். இவர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகா காரிமங்கலம் வட்டாரம் கன்னிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி. 20 வருடங்களாக விவசாயம் செய்து இவர் குழித்தட்டு முறையில் செம்மை கரும்பு சாகுபடியை பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் பயிற்சி பெற்று ஒரு பருசீவல் கரும்பு உற்பத்தி நாற்றாங்கால் அமைத்து விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் வழங்கி வரும் இவர் தோட்டக்கலைத்துறையின் மூலம் மானியத்தினை பெற்று பசுமை குடில் அமைத்து கரும்பு நாற்றுக்களை உற்பத்தி செய்வதன் மூலம் அதிக வருமானத்தை பெற்று வரும் இவர் தம் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, கோவிந்தன், அப்பா பேர் சந்தக்கவுண்டர், கன்னிப்பட்டி கிராமம், பாலக்கோடு வட்டம், தருமபுரி மாவட்டம். 20 வருஷமாக விதை பண்ணை செய்து வேளாண்மை துறைக்கு விதைகள் விநியோகம் செய்து இருந்தேன். தற்போது இந்த செம்மை கரும்பு சாகுபடி முறையை பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் பயிற்சி கொடுத்தார்கள். பயிற்சியில் மானியம் துடன் கூடிய நிழல் வளைக்கூடம் இருக்குது என்று கூறினார்கள். அதன் பேரில் தோட்டக்கலைத்துறை காரிமங்கலம் அணுகினேன். அவர்கள் போடுங்க, நாங்கள் மானியம் கொடுக்குறோங்கன்னு சொன்னாங்க. மானியத்தை வாங்கி 75,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க. 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போட்டிருக்கிறேன். கரும்பு 7 மாத கரும்பு விதைக்கரணியாக எடுக்கணும். எடுத்து குழித்தட்டு முறையில் ஒரு தட்டில் 50 குழிகள் உள்ளது. 50 குழியில் கோகோபிட்டு ஒரு 1/2 கிலோ ஆரம்பத்தில் போட்டுட்டு அதுக்கு பிறகு கரும்பு பரு வெட்டும் கருவியில் பரு எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பெவிஸ்டின், 1 மில்லி குளோரிபைரிபாஸு, யூரியா 10 கிராம் பாத்திரத்தில் ஊற வச்சு 15 நிமிஷம் ஊற பிறகு பருக்களை எடுத்து குழித்தட்டு முறையில் பருக்களை போட்டு குழித்தட்டு முறையில் வைத்து 5 நாள் மூடி வைக்கணும். 5 நாள் மூடி வச்ச பிறகு 6வது நாள் கிரீன் ஹவுஸில் எடுத்து பெட்டில் பரப்பி விட்டு 7வது நாள் பூவாளியில் தண்ணி ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தண்ணி தெளிச்சிட்டு வரணும். ஏதாவது பூச்சி நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா மருந்து அடிக்கணும். பெவிஸ்டின் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml, குளோரிபைரிபாஸ் 1 ml தெளித்து 25 நாள் 4 இலை வந்த பிறகு 25வது நாளில் நாற்று நடவுக்கு தயாராகிடுது. தயாரான பிறகு விவசாயிங்களுக்கு நாற்று கொடுக்குறேன். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் கேட்டு 1 ஏக்கருக்கு 25 கிலோ யூரியா, 15 கிலோ வேப்ப மண்ணாக்கு முதல் நடவு நட்டு 20வது நாள் கொடுக்கணும். கொடுத்துட்டு 40வது நாள் 50 கிலோ யூரியா, 25 கிலோ வேப்ப மண்ணாக்கு கொடுக்கணும். 60வது நாள் 10க்கு 26 காம்ப்ளஸ், இப்கோ காம்ப்ளஸ்ஸு, 50 கிலோ காம்ப்ளஸ்ஸு, 25 கிலோ யூரியா, 25 கிலோ வேப்ப மண்ணாக்கு 60வது நாள் கொடுக்கணும். 80வது நாள் 50 கிலோ காம்ப்ளஸ்ஸு, 25 கிலோ பொட்டாசு, 25 கிலோ யூரியா, வேப்ப மண்ணாக்கு 25 கிலோ போதுமானது. இந்த 4 மாதம் உரம் வைத்தார்கள்னா அந்த 15லேருந்து 20 தூர் வருது. ஒரு 7,000, 1 ஏக்கருக்கு 7,000 நாற்று நட்டால் ஒரு நாற்றுக்கு 10 தூர். இப்போ ஒரு கரும்பினுடைய எடைகள் 1 கிலோன்னா 10 தூருக்கு 10 கிலோ கரும்பாகுது. 7,000 நாற்றுக்கு 70,000 கரும்பு. 70,000 கரும்பு. ஒரு கரும்பின் எடைகள் 1 கிலோன்னா 70,000 கரும்புக்கு 70 டன்னு
மகசூல் எடுக்கலாம். இவ்வளோ நாள் தருமபுரி மாவட்டத்தில் 30லேருந்து 35 டன்னுக்கு மேலே 40 டன்னுக்கு மேலே எந்த விவசாயம் எடுக்கிறதில்ல. இப்போ நாற்று நடவு முறையில் போன வருஷம் நாற்று நட்டு இந்த வருஷம் 20 டன்னு ஒரு ஏக்கருக்கு அதிக மகசூல் எடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள். அதனால 20 டன்னு ஒரு ஏக்கருக்கு போது அவங்களுக்கு வருமானம் 40,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அதிக வருமானம் வருது. செம்மை கரும்பு சாகுபடி முறையில் நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இன்று நம்ம உலகில் பல்வேறு வகையான வசதிகளை பெற்று வருகிறோம். இதற்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து ஒவ்வொரு துறையிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். அதே மாதிரி வேளாண்மையிலும் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து நாம் வேளாண்மையிலும் முன்னேறி இருக்கிறோன்னே சொல்லலாம். பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தோட பணிகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தோட பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.என். புத்தன் அவர்கள் விளக்கம் தருகிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக திகழும் இந்த பையூர் மண்டல ஆராய்ச்சியின் சார்பாக முதற்கண் எங்களது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூரில் 1973 ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 40 வருடங்களாக மிக செவ்வனே முறையில் பல்வேறு பிரச்சனைகளை விவசாய பிரச்சனைகளை தீர்த்து விவசாயிகளின் நலனை கருதி அவருடைய மகசூலை பெருக்கி வருமானத்தை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பல்வேறு முறைகளில் இவ்வாராய்ச்சி நிலையம் பணிபுரிந்து வருகின்றன. கடந்த 40 வருடங்களில் இவ்வாராய்ச்சி நிலையத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் பல்வேறு ரகங்களையும் உருவாக்கியுள்ளன. அதிலும் குறிப்பாக இவ்வாராய்ச்சி நிலையத்தில் அக்ரிகல்ச்சரல் மீட்ராலஜிக்கல் அப்சர்வேட்டரி என சொல்லக்கூடிய ஆய்வுக்கூடம், வானிலை ஆய்வுக்கூடம் மிக செவ்வனே முறையில் அனைத்து வானிலை காரணிகளையும் அளித்து விவசாயிகளுக்கு மிக சிறந்த முறையில் பணி செய்து வருகின்றன. அதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் இம்மண்டலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை அளவு பார்க்கும்போது 950 மில்லிமீட்டர் ஒரு ஆண்டிற்கும் சுமார் 52 மழை நாட்களில் நமக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இம்மாவட்டம் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக சுமார் 45 விழுக்காடு மழையளவும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சுமார் 35 விழுக்காடு மழையும் பெறுவதன் மூலமாக இருபாக சாகுபடி முறையை மானாவாரியில் பெரும்பாலான விவசாயிகள் கடைபிடித்து வருகின்றனர். தட்பவெப்பநிலையை பார்க்கும்போது அதிகபட்சமாக 36லிருந்து 38 சென்டிமீட்டரும் குறைந்த அளவான 14லிருந்து 16 சென்டிமீட்டர் வரையும் தட்பவெப்பநிலை நிலை கொள்கிறது. இந்த ஆராய்ச்சி நிலையம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 490 மில்லிமீட்டர் 490 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் சீதோஷ்ண நிலை மிகவும் பயிர்களுக்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. ஆராய்ச்சி நிலையத்தின் நோக்கங்கள் என்று நாம் பார்க்கும்போது முதலில் இம்மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் இப்பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய மானாவாரி பயிர்களான சோளம், ராகி, சாமை மற்றும் கொள்ளு ஆகிய பயிர்களில் அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மற்றும் அதிக விளைச்சலை தரக்கூடிய ரகங்களை கண்டுபிடித்து அதற்கான தொழில்நுட்பங்களை கண்டறிந்து விவசாயிகளுக்கு அளிப்பது முதல் தலையாய நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து புதிய பயிர் திட்டங்களை ஆராய்ந்து அதற்கு உரிய இரவை மற்றும் மானாவாரி தொழில்நுட்பங்களை கண்டறிந்து விவசாயிகளுக்கு கொடுத்தல், அதன் மூலமாக மகசூலையும் வருமானத்தை பெருக்குதல். அடுத்து மிக 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 முக்கியமான தோட்டக்கலை பயிர்களான மா, தக்காளி மற்றும் புளி ஆகிய இம்மூன்று பயிர்களிலும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை கண்டறிந்து அதற்கான தொழில்நுட்பங்களையும் ஆராய்ந்து அந்த விவசாயிகளுக்காக வருமானத்தை பெருக்குவதற்காக அதன் தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து கண்டறிந்து அவங்களுக்கு கொடுத்து வருகிறோம். இதை தவிர இப்பகுதிக்கு ஏற்ற பயிர் பாதுகாப்பு முறைகளை கண்டறிதல். கடைசியாக நாங்கள் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானிகள்
கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களும் விரைவாக விவசாயிகளுக்கு சென்றடைய விரிவாக்கப் பணிகளில் அனைத்து விஞ்ஞானிகளும் ஈடுபட்டு அந்த பலனை விவசாயிகள் அனுபவிக்க எங்களுடைய விஞ்ஞானிகள் பாடுபட்டு வருகின்றனர். அது இல்லாமல் கடந்த 40 வருடங்களாக இவ்வாராய்ச்சி நிலையத்தின் மூலமாக 16 புதிய அதிக விளைச்சல் தரக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் நோய் பூச்சி ஆகியவற்றை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்கியிருக்கிறோம். அதுபோக 3 பண்ணை கருவிகளையும் உருவாக்கியிருக்கிறோம். உதாரணத்திற்கு நெல்லில் பையூர் என்ற ரகம் 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கடந்த 30 வருடங்களாக இந்த ரகத்தை அனைத்து விவசாயிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சம்பா பருவத்தில் அதிலும் குறிப்பாக வைகாசி பட்டத்தில் இந்நெல் சாகுபடி செய்யப்பட்டு பெரும் பரப்பளவில் விவசாயிகள் விரும்பி சாகுபடி செய்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக கேழ்வரகில் ராகி என்ற சொல்லக்கூடிய கேழ்வரகில் 2 ரகங்களும், சோளத்தில் 2 ரகங்களும், சாமை 2 ரகங்களும், கொள்ளு பயிரில் 2 ரகங்களும், தட்டைப்பயிறு பாசிப்பயிறு ஆகியவற்றில் தலா 1 ரகமும், அதை போலவே மா, தக்காளி, பருத்தி ஆகிய பயிர்களிலும் தலா 1 ரகமும் உருவாக்கியுள்ளோம். இது போக எள்ளில் சாதாரண எள்ளு 1 ரகமும், பேஎல் என்று சொல்லக்கூடிய 1 ரகத்தையும் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இம்மண்டல அரசியல் பையூரில் மொத்த சாகுபடி பரப்பளவு சுமார் 45 ஏக்கர் ஆகும். இதில் குறிப்பாக அனைத்து பயிர்களும், உதாரணத்திற்கு நெல், எள், கொள்ளு என்ற வரிசையில் அனைத்து பயிர்களும், விவசாய பயிர்களும், தோட்டக்கலை பயிர்களும் இங்கு ஆராய்ச்சி செய்து வருகிறோம். அது அடுத்து ஏற்கனவே சொன்னது போல இவ்வாராய்ச்சி நிலையத்திலிருந்து 16 புதிய ரகங்களை உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக பையூர் 1 என்ற நெல் 1981இல் உருவாக்கப்பட்டு இன்றளவில் சுமார் 31 வருடங்களாக விவசாயிகள் மத்தியில் மிக பிரபலமாக போன வருடம் வரையில், போன சம்பா பருவம் வரையில் சுமார் 40லிருந்து 50 விழுக்காடு பரப்பளவில் இந்த ரகம் பயிரிடப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் அந்த ரகத்தின் சிறப்பை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த ரகத்தில் மகசூல், தானிய மகசூலும் வைக்கோலும் ஒரே சீராக கிடைப்பதால் இதை விவசாயிகள் தனக்கும் தன் கால்நடைகளுக்கும் பயன்படுத்துவதன் காரணமாக இந்த ரகத்தை விரும்பி, அதுவும் சன்ன ரகமாக இருப்பதால் இதை விரும்பி இன்றளவில் சாகுபடி செய்து வருகிறார்கள். அடுத்தது கேழ்வரகு இந்த மாவட்டத்தின் பிரதான பயிராகும். அதில் குறிப்பாக ஒசூர், டெங்கினிகோட்டா, தளி, சூளகிரி ஆகிய பகுதிகளில் அதிக பரப்பளவில் இந்த ராகி என்கின்ற கேழ்வரகு சாகுபடி செய்யப்பட்டுகிறது. குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராகி 3 பருவங்களிலும் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதை பிரத்யோகமாக அவர்களுக்காக, அந்த விவசாயிகளுக்காக 2 ரகங்களை, பையூர் 1 என்ற ராகியும் பையூர் 2 என்ற ராகியையும் நாங்கள் உருவாக்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய இந்த ரகங்களை விவசாயிகளுக்கு தந்துள்ளோம். அடுத்து காண்பீர்களானால் சாமை 2 ரகங்களை, பையூர் 1 என்ற சாமை ரகத்தையும் பையூர் 2 என்ற சாமை ரகத்தையும் உருவாக்கியிருக்கிறோம். இந்த சாமை ரகங்கள் ஒரு ஏக்கராவுக்கு 500 முதல் 600 கிலோ வரை தருகிறது. சமீப காலங்களில் அரூர் மற்றும் ஊத்தங்கரை மற்றும் பெண்ணாகரம் ஆகிய பகுதிகளில் புரட்டாசி மாதத்தில் இது அறுவடை செய்யப்பட்டு பெருமளவில் பிஸ்கட் கம்பெனிகள் வாங்கிக் கொள்கின்றன. உதாரணத்திற்கு 1 கிலோ விலை 20லிருந்து 25 ரூபாய் போவதனால் ஒரு ஏக்கராவுக்கு சுமார் 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. ஆகவே அவர்களுக்காகவே 2 புதிய ரகங்களை நாங்கள் தந்திருக்கிறோம். அடுத்ததாக முதல் போகத்தில் பயிர்களை எடுத்தவுடனே அடுத்து 2ஆம் போகமாக புரட்டாசி மாதம் கொள்ளை விதைக்கின்றனர். அந்த கொள்ளு பெருமளவில் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் அந்த மெடிசினல் வேல்யூ என்ற மருத்துவ குணம் இருப்பதனால் இந்த கொள்ளின் விதையை நம்மளுடைய பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். அவர்களின் நலனுக்காக 2 ரகங்கள், பையூர் 1 என்ற கொள்ளும் பையூர் 2 என்ற கொள்ளையும் நாங்கள் உருவாக்கி அதிக விளைச்சல் தரவல்ல
இந்த ரகங்களை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இது போக பச்சை பயிரில் ஒரு ரகத்தையும், பையூர் 1 என்ற பச்சை பயிர், தட்டை பயிரில் காராமணி என்று சொல்லக்கூடிய தட்டை பயிர், அதில் பையூர் 1 என்ற தட்டை பயிர் ரகத்தையும், பருத்தியில் ஒரு ரகத்தையும், மாவில் ஒரு ரகத்தையும், பையூர் 1 என்ற மாவில் ரகத்தையும், தக்காளியில் பையூர் 1 என்ற தக்காளி ரகத்தையும் கொடுத்துள்ளோம். இது போக தளி, ஒசூர் ஆகிய பகுதிகளில் இந்த PL என்ற ரகத்தை கலப்பு பயிராக பயிரிடுகின்றனர். அதன் விளைச்சல் திறன் மிக மிக குறைவு. ஆனால் இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பிலாக கண்டுபிடிக்கப்பட்ட பையூர் 1 என்ற PL அதிக விளைச்சல் தரக்கூடியது. ஆகவே அதில் ஒரு புதிய ரகமான பையூர் 1 என்ற PL கண்டுபிடித்து விவசாயிகளின் நலனுக்காக கொடுத்திருக்கிறோம். அது வல்லாமல் எள்ளில் ஒரு ரகத்தையும் நாங்கள் விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கிறோம். ஆக மொத்தமாக 16 ரகங்களை இன்றளவில் விவசாயிகள் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த ரகத்தை பயிரிட்டு வருகின்றனர். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு பரு சீவல் கரும்பு நாற்று உற்பத்தி, நாற்றாங்கால் தொழில்நுட்பம் குறித்தும் மற்றும் நாமக்கல் உழவர் சந்தை குறித்தும், விழுப்புரம் மண்டல கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு துறையின் தொழில்நுட்ப கண்காட்சி குறித்தும் மற்றும் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தோட பணிகள் குறித்தும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின் அஞ்சல் முகவரி ddagri05 chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.